வணக்கம் நண்பர்களே. இந்த வாட்டி ட்ரோன் வந்து ஒரு ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். குயிக் ஷாட்ஸு அப்புறம் ஆட்டோ ஆர்டிஹெச்லாம் செக் பண்ணுறதுக்கு. முதல்ல வந்து நம்மளோட ட்ரோனை வந்து ஒரு எந்த ஆங்கிளில் நமக்கு வேணுமோ அங்கே வந்து கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கலாம் குயிக் ஷாட் எனேபிள் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு பக்கமாக வச்சுருக்கேன். வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் நான் வெஸ்ட்டுக்காக நிறுத்தி வச்சுருக்கேன். வெயில் எங்கள் லைட்டிங் எங்கள் பக்கம் இருக்க மாதிரி 1080p 60 ஃப்ரேம்ஸில் தான் எடுக்கிறேன் வீடியோஸை. பார்த்திங்கன்னா வந்து குயிக் ஷாட் வந்து நம்ம பறக்கும் போது தான் எனேபிள் ஆகும். ட்ரோனி, ராக்கெட், சர்க்கிள், ஹெலிக்ஸ் 4 இருக்குது. 4மே 40 மீட்டர் ஆல்டிடியூட். அது டிஸ்டன்ஸ். இதுக்கு வந்து டிஸ்டன்ஸு அந்த கீழே போட்டிருந்தது பார்த்திங்கன்னா ப்ளஸ்ன்னு இருக்கும் நம்ம சப்ஜெக்ட்டு. அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து 3 2 1 சொல்லிவிட்டு அதுவே ஸ்டார்ட் ஆகிடும். ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதுவாகவே வந்து நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே வந்துடும். இது பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் 40 மீட்டர் வச்சதால் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் அல்டிடியூட் அதை ஃபிக்ஸ் பண்ண ஆல்ரெடி என்ன ஃபிக்ஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்களோ அந்த இதுக்கு போயிடும். டிஸ்டன்ஸ் 40 மீட்டரு. இப்போ அடுத்து மோடு பார்த்திங்கன்னா வந்து அடுத்தடுத்த மோடுக்கெலாம் பார்த்திங்கன்னா மாறும். ஆல்டிடியூடு, டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி. இப்போ திரும்பி சப்ஜெக்ட் கேட்குது. நான் கிளிக் பண்ணிக்கிட்டு ராக்கெட்டுக்கு வந்து ஆல்டிடியூட் கேட்குது. ஆல்டிடியூட் வந்து 25, 30, 40 3 ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து அங்கே சப்ஜெக்ட் முதல்ல கிளிக் பண்ணிவிட்டு அதுவே டிடெக்ட் பண்ணிவிடுது. ப்ளஸ்ஸு நம்ம வந்து யார் 2 பேர் இருக்கனால எதை வேணுமோ கிளிக் பண்ணிவிட்டு யார் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு அது ஆல்டிடியூட் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். 40 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 3 2 1. இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்திங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே திரும்பி வந்துடும். அது ரெக்கார்டும் நம்ம அழுத்த தேவையில்ல. நம்ம குயிக் ஷாட் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே ரெக்கார்ட் ஆகிடும். நம்ம கரெக்டாக மேலே ஹைட் போகிற வரைக்கும். எக்ஸ்போஷர்லாம் ரொம்ப எக்ஸ்போஷராக இருக்குது. வெயில் அதிகமாக இருந்தது, சரியாக கவனிக்கல. அதனால் எந்த எக்ஸ்போஷர் லாக் பண்ணல, எதுவுமே பண்ணல. திரும்பி இப்போ செலக்ட் பண்ணிக்கிட்டு ராக்கெட் வந்து ரொம்பலாம் இம்ப்ரெசிவாக இல்லை. இப்போ அடுத்து சர்க்கிள் ஹெலிக்ஸ் தான் நல்லா இருந்தது. சர்க்கிள் பார்த்திங்கன்னா லெஃப்டாக ரைட்டான்னு கேட்டுது, எந்த பக்கம் நமக்கு ரொட்டேஷன் ஆகணுன்ட்டு. நான் எனக்கு லெஃப்டாக கொடுத்துருக்கேன். சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுட்டு சர்க்கிள் கொடுத்துட்டேன். சர்க்கிளுக்கு வந்து எந்த இதுவுமே கேட்கல. நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணுறோமோ அங்கேருந்து தான் அது போகுது. குயிக் ஷாட்ஸ்லாம் வந்து ட்ராவல் அப்போலாம் சூப்பராக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மேனுவலாக பண்ண முடியாது அப்படின்னா அது மாதிரி ட்ரை பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா மேக்ஸ் ரேடியஸ் கேட்டிருக்கு ஹெலிக்ஸுக்கு. அதே மாதிரி ஹெலிக்ஸ் லெஃப்டாக ரைட்டானு. ஏன்னா லெஃப்ட்லேருந்து அதாவது ஆல்டிடியூட் அப்புறம் சர்க்கிள் 2மே ஸ்பின் ஆகிட்டு அப்படியே போவோம். இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஒரு டாப் ஆஃப் தி மவுண்டனில் எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்த ஷாட்டு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஆட்டோ ஆர்டிஹெச் வந்து செக் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பி மோடில் வச்சுருக்கேன். பி மோட் பொசிஷன் மோட். அதுக்கு வந்து ஜிபிஎஸ்லாம் வந்து எனேபிளாக இருக்கணும், கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு 12 சேட்டலைட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. நான் இப்போ இந்த லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் ஒரு ட்ரீஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை சுற்றி.
அதனால் கொஞ்சம் ஒரு ஒரு 100 மீட்டர்ஸ் தள்ளி போயிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏன்னா ஓப்பனில் ட்ரை பண்ணுறது நான் ஃபஸ்ட் டைமாக டெஸ்ட் பண்ண போகிறேன் ஆட்டோ ஆர்டிஹெச். அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் சேஃப் தான் அப்படின்ட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் ஒரு 90 மீட்டர் அந்த டிஸ்டன்ஸ்லேயே கொஞ்சம் நிறுத்திட்டு நான் இப்போ வந்து செலக்ட் பண்ண போகிறேன். அதாவது செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆட்டோ ஆர்டிஹெச் ஆல்டிடியூட் மட்டும் நம்ம செட் பண்ணால் போதும். இப்போ நான் ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 8 மீட்டர் ஹைட்டில் இருக்கேன். டிஸ்டன்ஸ் 90 மீட்டர். ஆட்டோ ஆர்டிஹெச் எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் மெனுவில் போய்ட்டு சேஃப்டியில் ஆட்டோ ஆர்டிஹெச் ஆல்டிடியூட்னு ஒன்று இருக்கும். அதில் போய்ட்டு என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு 40 மீட்டர் செட் பண்ணுறேன். 40 மீட்டர் வச்சேன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம தூரமாக போயிட்ட பிறகு நம்ம அந்த ஆட்டோ ஆர்டிஹெச் நம்ம ரிமோட்டில் இருக்கும் பார்த்திங்களா பட்டன், அதை அப்படியே ஒரு 3 செகண்ட்ஸ் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த நம்ம என்ன ஹைட்டுக்கு செட் பண்ணுமோ அந்த பொசிஷன்லேருந்து அந்த ஹைட்டுக்கு போகும். முதல்ல இப்போ ஹைட்டு பார்த்திங்கன்னா 16 மீட்டரில் இருக்குது, டிஸ்டன்ஸ் 18 மீட்டர் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ ஹைட்டு பார்த்திங்கன்னா 40 மீட்டர் ஏறுது பாருங்கள். கிம்பல்லாம் வந்து அதுவே டில்ட் பண்ணிக்குது. நான் வந்து அப் டவுன் டில்ட் மட்டும் தான் நான் பண்ணேன். ஹைட் பார்த்திங்கன்னா 40 மீட்டர் ரீச் ஆனவுடனே நம்ம எந்த பக்கம் இருக்குமோ அந்த பக்கம் போவோம். இப்போ நான் வந்து கிம்பல் நான் தான் மேனுவலாக பண்ணேன். கீழே டிஸ்டன்ஸ் பாருங்கள், ஹைட் 40 மீட்டர்லேயே தான் 40-41 ஆவரேஜாக அந்த டிஸ்டன்ஸ்லேயே அந்த ஹைட்லேயே மெயின்டைன் பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1 மீட்டர் தான் டாலரன்ஸ். ஒரு 1 மீட்டருக்குள்ளே கரெக்டாக வந்துடுது. அது கிம்பெல்லாம் நான் தான் மேனுவலாக நான் கீழே டவுனில் வைக்கிறேன். நம்ம ஆங்கிள் தெரியணும் பொசிஷன்னு. ஹைட் இப்போ லேண்டிங்னு சொல்லிட்டு அது கீழே இறங்குது. பொசிஷன் மோடில் மெயினாக வச்சுருக்கணும், அப்போ தான் இது ஒர்க் ஆகும். ஜிபிஎஸ் இந்த ஆட்டோ ஆர்டிஹெச் ரிட்டர்ன் டு ஹோம் ஃபீச்சர் வந்து பி மோடில் தான் நல்லா ஒர்க் ஆகும். டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் 0.2 மீட்டர் தான் இருக்குது. 1 மீட்டர் அந்த ஒரு டாலரன்ஸ் ஓரளவுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக வருது, கரெக்டாக தான் வருது. ஹைட்டு நம்ம இப்போ வேணும்னா நமக்கு மேனுவலாக நம்ம லேண்ட் பண்ணலாம் பண்ணிக்கலாம். நான் வந்து டேக் ஆஃப் பண்ணதே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளைமோர் காம்போ கேஸ் மேலே தான் பண்ணேன். கரெக்டான லேண்டிங் பேட் இல்லை, அதனால் நான் நிறுத்திட்டேன். கிட்ட வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே அப்ராக்சிமேட்டாக வந்தது, அதனால் நிறுத்திட்டேன். நானே லேண்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா வந்து ஆல்டிடியூட் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டர் மேலே வந்து ரொம்ப திணறுது. சிக்னல் ஏதாவது மாடிஃபிகேஷன் எதாவது பண்ணணுமா அப்படின்னு தெரியல. நான் சிக்னல் அப்புறம் எல்லாத்தையுமே கொஞ்சம் மாற்றிட்டு வேறு எதாவது இடத்துல ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணோன்னா வந்து சுற்றி எதுவுமே இருக்கக்கூடாது, ரொம்ப ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கணும். சென்னையில் எனக்கு அந்த மாதிரி இடம் தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே முடிஞ்சால் நான் போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இல்லைனா எங்கள் ஊருக்கு தான் போய் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரு க்ரீன் ஃபீல்டாக சுற்றி எதுவுமே இருக்காமல் அந்த மாதிரி இடத்துல தான் ரேஞ்ச் டெஸ்ட் பண்ண முடியும். ஆல்டிடியூட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஏதோ இன்டர்ஃபரன்ஸ் ஆகுது சிக்னல், அது என்னன்றதை செக் பண்ணோம். அதாவது நான் வந்து ஒரு வெறும் நம்ம ரிமோட் மட்டும் இருக்குது பார்த்திங்களா, வாங்கும்போது வர ரிமோட்டு வேறு எந்த மாடிஃபிகேஷன் எந்த ஆண்டனா எக்ஸ்ட்ரா எந்த ஆண்டனா எதுவுமே போடாமல் சொல்கிறேன். அது போடாமல் பார்த்திங்கன்னா ஒரு 120 மீட்டர் 150 மீட்டர் தான் ஹைட்டு. அதுக்கு மேலே வந்து லைவ் ஃபீடு வந்து நமக்கு இதுவாகுது, ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் டு ஹோம் அதுவே வந்துடுது. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். இன்னும் நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தோன்னா வந்து ஆல்டிடியூட் டெஸ்ட்டு ரேஞ்ச் டெஸ்ட் தான் இன்னும் பண்ணாமல் இருக்கிறோம். அது கூடிய சீக்கிரம் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வேறு என்ன ஆட் பண்ணணும், வேறு என்ன எடுக்கணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் போய் அதுக்கு அடுத்து எடுத்துகிட்ருக்கேன். கண்டிப்பாக அதை நான் என்னென்னு பார்த்துட்டு நான் பண்ணுறேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோஸில். நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.